ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 11/12/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள். ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். விருச்சிக லக்னம், இருப்பு 54 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6:20 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 7:43 மணி வரை. சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 8:44 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் இன்று மாலை 4:59 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 7:51 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 7:43 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:19 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு காலை 8:44 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 8:44 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். உத்திராடம், திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி வியாழக்கிழமை. நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர், தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய்தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி சொல்லி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும், உங்கள் குறைகளை போக்கும். அதே மாதிரி குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு வாரி வழங்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன், விருச்சிக ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், தனுசு ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான நாள். பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். மனசில் ஆன்மீக எண்ணங்களுக்கு அதிகமாக இடம் கொடுங்க. அப்போ தான் குழப்பம் இல்லாமல் ஒவ்வொரு வேலையும் அற்புதமாக நடக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பெரிய அளவில் எடுத்துக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இன்றைக்கி உத்தியோகம், தொழில், வியாபாரம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் வேலை பளு குறையும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு படிக்கணும். அந்த மனசை அளவாய விடக்கூடாது. சமத்தா நல்லா படிக்கணும். அப்போ தான் முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக நல்ல குழப்பத்தோடு எல்லா வேலையும் ஜெயிக்கும். ஏன் அப்படின்னா, சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைகிறார். கேது ஃபுல்லாக சந்திரனோட இதை அப்படியே எடுத்துட்டுருவார். ஏன்னா கேதுவோட யாரெல்லாம் சேராலும் அவளோட ஆதிபத்தியத்தை அப்படியே எடுத்துட்டுருவார். அப்போ உங்களுக்கு மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணணுன்னா கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு வேலையிலையும். அதை முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அப்பப்போ கொஞ்சம் மனசில் குழப்பம் போகும். உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, நிதானமான போக்கை கடைப்பிடித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். மனதில் புதுவிதமான ஒரு கற்பனை திறன் அதிகமாகும் எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு.
இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய வைக்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கும். இன்றைக்கி ரிஷபராசி என்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். மனசில் குழப்பம் இருந்தாலும் அடி தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க. இந்த வேலையை இந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகளுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதே அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பொருளாதாரத்தில் அப்படியே ஏற்றம் இறக்கம் நிறைந்த நாளாக தான் இருக்கும். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள்லாம் இந்த கிச்சன் வழியில் போவையில் பாருங்க, அப்போல்லாம் ரொம்ப கேர் எடுத்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி, கொஞ்சம் இந்த கடன் உதவி கேட்டு அலைஞ்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஆகலாம். அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். கேது வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஆனாலும் தெளிவாக போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா எப்போவுமே ஒர்க்கு நம்ம கரெக்டாக பண்ண எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கரெக்டாக நம்ம வேலை என்னவோ அதை செஞ்சுருந்தோம்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வகையில் உங்களுக்கு பரவாயில்லை. என்ன அஷ்டம சனி பகவான் இருந்தால் கூட உங்கள் வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால ஜெயிக்கிறீங்க. அந்த வகையில் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமான போக்கு கண்டிப்பாக வேணும். கூட்டாளிகள்கிட்ட அனாவசியமான தர்க்கம் குதர்க்கம் அதெல்லாம் வேண்டாம். அரசியல்வாதிகள்லாம் கண்டிப்பாக பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணுங்க. இல்லைன்னா பிரச்சனைகள் வீண் பழி அவமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியானாலும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அயனசயன பகஸ்தானம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி பொருளாதாரத்தில் கொஞ்சம் அப்படி ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் எதிர்பாராத ஒரு இன்பச் செலவு காத்திருக்குங்க. ஏதாவது ஒரு நல்ல செலவு, அந்த செலவு உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். கணவன் மனைவி உறவு அற்புதமாக இருப்பதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். சிலருக்கு இடமாற்றம் இனிமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான நாள். சூப்பர்னு சொல்லக்கூட சுப்ரீமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல ஜீவனாதிபதி கேது பகவானோட இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார்.
இன்றைக்கி உத்தியோகம் மீதமாக நீங்கள் சில வேலைகள்லாம் செய்வீர்கள். அந்த வேலைகள்லாம் உங்களுக்கு அதி அற்புதமாக நிறைவேறும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் முன்னேற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும், லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற சிச்சுவேஷன் இருக்குங்க. ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல பாக்யாதிபதி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடி இருக்கலாம். தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் உறவினர்களின் திடீர் வருகையால். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம் ஜாக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுதுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி சூப்பராக ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா சந்திராஷ்டமெல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்கீங்க. இன்றைக்கி பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால தந்தையார் மூலமாக சில விஷயங்களை சாதிச்சுக்கலாம். அதேமாரி இன்றைக்கி பாக பிரிவினைகள் சுமூகமாக நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்ந்து மனதிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அற்புதமான உறவு பலப்படுவதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் ப்ரீகாஷன். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உணவு கட்டுப்பாடுங்கிறத விட இந்த வாய் கட்டுப்பாடு, வாய்ப்பூட்டு போட்டுன்னா ரொம்ப நல்லது. தேவையானதை மட்டும் சாப்பிடுங்க, சரியா? அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதேமாரி இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான நாள்னு சொல்லலாம். ஆனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் நின்று சஞ்சாரம் பண்ணுறார். அதனால் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், குடும்பத்துலேயும் குழப்பம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அதை கேர் எடுத்து பண்ணுறது நல்லதுங்க. குடும்பத்தில் உறுப்பினர்கள் கொஞ்சம் கோபதாபத்தோடு இருப்பாங்க. அதெல்லாம் பற்றி
பெருசாக அலட்டிக்க வேண்டாம். இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு சுபிக்ஷமான போக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்க. கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து சேர்வதற்கு என்ன வழி உண்டோ அதை மேற்கொள்வீர்கள். அதில் உண்டு உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாராவது குழந்தைகளுக்கோ கொடுத்துருங்க. யார் வேணாலும் சாப்பிடலாம். சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மீனராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் சக்கப்போடு போடு ராஜா, உன் காட்டில் மழை பெய்யுது, அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஏன்னா பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல கேதுவுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். அற்புதமான ஒரு முன்னேற்றம். இன்றைக்கி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக அமையும். தொழில் வியாபாரத்தில் சில நுணுக்கமான திட்டங்களை அறிவித்து வெற்றி வாய்ப்பினை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அதேபோல் வம்பு வழக்குகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாரி இன்றைக்கி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாகப்பிரிவினை சுமூகமாக நிறைவேறும். அதேமாரி இன்றைக்கி கடன் சுமை குறைவதற்கு என்ன வாய்ப்பு உண்டோ அதை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு ஆற்றலான ஒரு செய்தி கண்டிப்பாக ஆறுதலாக வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை ஏற்படலாம் என்பதால் மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது உங்கள் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.